ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து டேலி ERP9 பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா வந்து நீங்கள் வந்து டவுட்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்குறது பதிலாக ஒரு வீடியோவாக போட்டுட்டா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் பார்க்கலாம்ல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ டேலி வந்து ரொம்ப ஈஸியானது தான். நம்ம மேமே ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 2 கிளாஸ் கவனிச்சாலும் ஈஸியாக போட்டுடலாம். பட் ஆனால் இதில் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இதில் நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா வந்து டேலி ERP9 வந்து க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. பட் வந்து டவுன்லோட் இன்ஸ்டால் வந்து நான் எப்படி பண்ணேன், ஏன்னா எனக்கும் தெரியாது. ஸோ நான் எப்படி பண்ணேன்றதை வந்து பார்க்கலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரோம்குள்ளே போங்க. க்ரோம்குள்ளே போய் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா வந்து டேலி ERP9 ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதில் வந்து இந்த வெப்சைட்டில் விட்டுருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து www.tallyerp அப்படின்ற வெப்சைட் வந்து இருக்கும். ஸோ அதில் மூலயமா தான் நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அது இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஓல்டு வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் கீழே வந்து டவுன்லோட் நவ் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து இங்கே இன்ஸ்டால் நவுன்னு இருக்குது. ஓகே, டவுன்லோடுன்னு இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் டவுன்லோட் கொடுத்தோடனே செட்டப் 2ன்னு கேட்குது. ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணிவிட்டேன். இப்போ திருப்பி பண்ணுறேன். ஸோ இதுக்கான ரீநேம் வந்து செட்டப் 2 ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இதில் வந்து 43.5 MB இருக்குது. நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே போகலாம் இப்போது. ஸோ இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க செட்டப் ஒன்று வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ போகலாம். டவுன்லோட்ஸ், ஸோ இதில் வந்து செட்டப் ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் நான் ஏற்கனவே பண்ணது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ திருப்பி ரீஇன்ஸ்டால் தான் பண்ணணும். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும்னா, ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வரும். ஹோம் பேஜில் போய் வந்து திஸ் ஆப் நீட்ஸ் டு மேக் சம் சேஞ்சஸ் டு எ சிஸ்டம் அப்படின்னு கேட்கும். எஸ் ஆர் நோன்னு கீழே இருக்கும். ஸோ நீங்கள் எஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஆர்டராக வரும் ஒன்றுன்னா. இப்போ கண்டினியூ நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டே வந்தால் வந்து டேலி ERP9 வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் அந்த பேஜ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். குவிட் பண்ணிடலாம் இதை. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து உள்ளே போகலாம். ஸோ டேலி ERP9 ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போகலாம். பேஜ் லோட் ஆகுது. ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் இன் எஜுகேஷன் மோட். ஸோ அதான் வந்து நம்மளுக்கானது. ஸோ இதில் சிங்கிள் மல்டிபிள் 2 இருக்குது. நான் மோஸ்ட்டாக சிங்கிள் யூஸ் பண்ணுவேன். இது என்னன்னு அவ்வளோவா ஐடியா இல்லை. பட் ஆனால் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். எது கொடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ சிங்கிளில் போகலாம். இதில் வந்து இதான் கேட்வே ஆஃப் டேலி. இதான் வந்து ஹோம் பேஜு. ஸோ இதில் இந்த பேஜ் இருந்தாலும் நம்ம இந்த பேஜுக்கு தான் வந்த. இதில் தான் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பார்ப்போம். ஸோ டேலி பற்றி சொல்லணுன்னா வந்து இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா வந்து நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து நோட்டில் கேல்குலேட் பண்ணி வச்சுட்டா சில நேரத்தில் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, ஒரு ரெக்கார்டடாக இருக்காது. ஸோ இதில் வந்து பண்ணிட்டோம்னா ரெக்கார்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி எடுத்து பார்க்குறது கூட. இது வந்து எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பண்ணும்போது பவர் கட்டோ எந்த டிஃபிகல்ட்டி ஆனாலும் கூட இது வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாக சேவ் ஆகிருக்கும். இதில் வந்து வெர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. 5.4, 4.5, 6.3 நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது டேலி ERP9. ஸோ நம்ம இந்த வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன்லாம் வந்து இதில் பார்த்தாச்சு. இதில் வந்து
இன்ட்ரொடக்ஷன் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவங்க பிடிஎஃபாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பிடிஎஃப்லாம் மேம் நம்மளுக்கு இதில் கூகுள் கிளாஸ் ரூம்லேயே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து அது ஒன்று வந்து 78 பேஜஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம மோஸ்ட்டாக எதுவும் பார்க்க மாட்டோம். அதில் வந்து இன்ஸ்டாலேஷன் நான் சொன்னாலும் இன்ஸ்டாலேஷன்லாம் எப்படி வரணும், ஸோ அதெல்லாம் அதில் இருக்குது. அதில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது டேலியோட வெர்ஷன்ஸ் கூட அதில் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. ஸோ என்ன பார்த்தீங்களா, லேட் ஆகுது, ரீஸ்டோர் பண்ணலாம். ஸோ வந்துச்சு சாப்டர் 8 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேலி ERP9 78 பேஜஸ் பாருங்கள். ஸோ அதனால பேஜ் ரொம்ப லோட் ஆக லேட் ஆகுது. ஸோ கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் டேலி வெர்ஷன்ஸ்லாம் கூட கீழே இருக்கும். ஸோ வெர்ஷன்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 4.5 5.4லாம் இருக்குது. ஸோ இன்னும் கீழே வந்தீங்கன்னா இதில் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் கீழே தான் இருக்கும். இதுதான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதாவது ரெஃபரன்ஸ் எதாவது இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து கடைசி ஸ்டெப் வந்து அன்இன்ஸ்டால் கேன்சல் கொடுத்துடணும். அன்இன்ஸ்டால்லாம் பண்ணக்கூடாது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ ஃபினிஷ் ப்ராசஸ் முடிஞ்சோடனே ஃபினிஷ்னு கொடுத்துடணும். இங்கே பாருங்கள், மேலே வந்து நெக்ஸ்ட்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ரொம்ப அவ்வளோ இதுவாக இல்லை. 50 MB தான் உங்களுக்கு இதுவே ஆகும் இதுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுக்கலாம். நானும் இவ்வளோ பண்ணுறேன்னா அது எனக்கு ஆக்சுவலாக டைப்பிங் கூட அவ்வளோ வராது. ஸோ டேலி வந்து மேப் போட தான் எனக்கே இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ நானே எப்போ எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, எப்போ நம்ம போடலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணி போட்டுட்டு இருப்பேன். ஸோ கண்டினியூ நெக்ஸ்ட் அப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி வந்துகிட்டே இருக்கலாம். கடைசியாக முடிஞ்சோடனே ஃபினிஷன் கொடுத்து முடிச்சிடணும். ஸோ கீழே கிரியேட் கம்பெனி, செலக்ட் கம்பெனி இதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்கு ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்துலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீஸ்லாம் நம்ம ஷார்ட்கட் கீஸும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம உள்ளே போய் கூட சைட்லேயே எல்லாமே இருக்கும். கிரியேட் கம்பெனி இன்ஃபோலே எல்லாமே இருக்கும். ஸோ அது கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேலி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், இந்தியாவில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூர் 1986. ஓகே, ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க. டேலியோட ERP-யோட ஃபுல் ஃபார்ம்லாம் இதெல்லாம் 1 மார்க் 2 மார்க்கில் அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. என்னென்ன வெர்ஷன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து அக்கௌண்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேலி ERP9 வந்து எதுக்குன்னா பேரோலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். பேரோல் வந்து மேம் இப்போ தான் நம்மளுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம போக போக நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, அதாவது எப்படி ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். பாருங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் கீஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் லேப் யூஸ் பண்ணாலும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ Ctrl+A வந்து இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். Ctrl+A வந்து டு சேவ், நம்ம எடுத்துக்கிறது சேவ் பண்ணுறதுக்கு என்டர் கொடுத்துட்டு வரதுக்கு பதிலாக சேவ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ எல்லாமே இருக்குது. அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் F1 அதெல்லாம் கூட இருக்குது. ஃபீச்சர்ஸ் நம்ம இது பண்ணலாம் அக்கௌண்டிங் இது. ஸோ F3 வந்து சேஞ்ச் லாங்குவேஜ் சம்திங். ஓகே, சேச்சுரி இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் வந்து F2. ஓகே, அதுக்கடுத்து என்ன, ஃபஸ்ட்டு கிரியேட் கம்பெனி. நம்ம செலக்ட் கம்பெனி வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண கம்பெனி வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு, ஆல்டர் வந்து அது ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நம்ம பார்க்கும்போது வந்து குரூப்ஸ் லெஜர்ஸ் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம லெஜரில் டேலியில் வந்து 28 ப்ரீடிஃபைன் குரூப்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரியில் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி குரூப்பு. ஸோ வந்து அதுலேயே வந்து பேலன்ஸ் ஷீட் P&L இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் தான். லெஜரும் இதுவும் சேம் தான். லெஜரில் வந்து 2 ப்ரீடிஃபைன்ட் குரூப்ஸ் இருக்குது, கேஷ் அண்ட் P&L. இது நம்ம கிரியேட் பண்ணவே தேவையில்லை. கேஷ் அக்கௌண்ட்டும் P&L அக்கௌண்ட்டும் அதிலே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. ஸோ இந்த டேபிள் இருக்கிறது நல்லா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா வந்து நம்ம போடும் பார்த்தீங்களா P&L வர, அதாவது ட்ரேடிங்கில் வர டெபிட் எல்லாமே டேரக்ட் எக்ஸ்பென்சஸ், ட்ரேடிங்கில் வர கிரெடிட் எல்லாமே வந்து டேரக்ட் இன்கம். அதே மாதிரி P&L வர டெபிட் எல்லாமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், P&L வர கிரெடிட் எல்லாமே வந்து இன்டைரக்ட் இன்கம். ஸோ நீங்கள் அந்த இதில் தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை போட்டுடலாம். எது டேரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்க பாருங்கள். வேஜஸ் எல்லாமே இந்த ட்ரேடிங்கில் தான் வரும், டேபிட்டில் தான் வரும். ஸ்டேஷன் எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்.
ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இதில் வருதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ கூட எடுத்து முடிச்சு வச்சுக்கோங்க. கமிஷன் ரிசீட் வந்து இன்டைரக்ட் இன்கம். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங்லாம் வந்து லயபிலிட்டிஸு, ப்ரீபெய்ட்லாம் வந்து கரண்ட் அசட்ஸில் வரும். ஓகே, அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், இதெல்லாம் வவுச்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இன்னைக்கு வந்து நம்ம ஜேர்னல் வவுச்சர் மட்டும் பார்க்க போகிறோம், ஏன்னா அதில் தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போடுவோம். ஸோ மிச்ச வவுச்சர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஜேர்னல் வவுச்சர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவே இப்போ போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கொஞ்சம், நான் தான் ஸ்வைப் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ டேலிக்குள்ளே போயாச்சு. ஸோ ஒர்க் இன் எஜுகேஷனல் மோடுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நம்ம வந்துடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்வே டேலி தான் வந்து ஹோம் பேஜ். ஸோ அது வந்து இது யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்பெனி இன்ஃபோவில் சைடில் போகலாம், இல்லை அதுக்கான ஷார்ட் கீ வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அதில் கூட பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் வேர்ட் எஸ் இருக்கா, ஸோ எஸ் நீ கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் அந்த மெனுக்கு போயிடும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷர்ட் கம்பெனி வந்து ஏஹெச், கிரேட் கம்பெனிக்கு வந்து சி. ஸோ நம்ம சி ப்ரெஸ் பண்ணலாம். இப்போது சரி, நான் இப்போ செலக்ட் கம்பெனியே கொடுக்குறேன். செலக்ட் கம்பெனி தான் இங்கே எவ்வளோ கம்பெனி இருக்குன்னு பாருங்க, நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்து இப்போ கிரியேட் கம்பெனி சி கொடுக்குறேன். எல்லாமே இருக்குது இதில் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம அங்கே எதில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷார்ட் கீ ப்ரெஸ் பண்ணாலே டேரெக்டாக அந்த பேஜ்க்கே போயிடலாம். ஸோ கிரியேட் கம்பெனி வந்து இப்போ நான் கம்பெனி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நேம் ஆஃப் த கம்பெனி வந்து கொடுக்கணும். ஸோ என்ன கொடுக்கலாம் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணால கம்பெனி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் எதை கொடுத்துடலாம், ஃபார் மச்சான் அந்த மாதிரி கம்பெனி. அதுக்கு அடுத்தது ஸோ கண்ட்ரி வந்து இந்தியா, அதை மாற்றிக்கணும். மிச்ச எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்டரை கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கணும். ஸோ வந்து இதில் வந்து என்டர் அண்ட் எஸ்கேப் இது ரெண்டு தான் வந்து முக்கியமான கீஸ். எஸ்கேப் வந்து பேக்குக்கு, என்டர் வந்து ஃபார்வர்ட் முன்னாடி போகிறதுக்கு. ஸோ இது இப்படி கொடுக்கலாம். எப்படின்னா பீரியட் பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங் பீரியட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க 1/4/2020. ஸோ வந்து இந்த பீரியட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வேறு பீரியட் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்படி கூட ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா டோட்டலாக சேவ் ஆகிடும். அப்படின்னு இந்த பேஜ் அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ அப்படி கூட பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து குரூப்ஸ் எப்படி போடலாம், லெட்ஜஸ் எப்படி போடலாம் பார்ப்போம். ஸோ எஸ்கேப் அனுப்பிச்சிட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போய் ஏ தான் வந்து அதுக்கான ஷார்ட் கட் கீ. ஸோ ஏக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்கேப் அண்ட் என்ட்ரு தான் வந்து முக்கியமான கீஸ். இதில் எஸ்கேப் வந்து வெளில போகிறதுக்கு, என்ட்ரு வந்து இது கொடுக்குறதுக்கு. கேட்வே ஆஃப் டேலி வரதுக்கு எப்பவுமே எஸ்கேப் கொடுத்து நீங்கள் கேட்வே ஆஃப் டேலிக்குள்ளே வந்துக்கலாம். திருப்பி எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா குவிட் ஆகிடும். ஸோ வந்து இதில் எல்லா இதுவும் இருக்குது. ஸோ ஷார்ட் கீ யூஸ் பண்ணி நம்ம உள்ள போகலாம். இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ ஏ தான் வந்து அதுக்கான ஷார்ட் கட் கீ. ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போகலாம். இதில் குரூப்ஸ் வந்து நான் சொல்லுவேன் 28 ப்ரீடிஃபைன்டு குரூப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இது இருக்குது. ஸோ இது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போனோடனே வந்து இதில் வந்து குரூப்ஸ் இருக்குது. ஸோ குரூப் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடலாம். குரூப் ரெண்டுமே சேம் தான். இதில் வந்து சிங்கிள் மோடில் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். சி தான் அதுக்கான ஷார்ட் கட் கீ. நேம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து எது அண்டர் எதில் வரும்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த அண்டர்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க சொன்னேன்ல. ஸோ அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இல்லை உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அது வந்து பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸஸ் ஈஸியாகவே இருக்கும். இதில் வந்து நிறைய இருக்குது. கேஷ் இன் ஹேண்ட் வந்து கேஷுக்கு, அப்புறம் வந்து டேரக்ட் எக்ஸ்பென்சஸ். டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வரதில்ல டேரக்ட் எக்ஸ்பென்சஸ். டேரக்ட் இன்கம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், கிரெடிட்டில் வரது எல்லாமே டேரக்ட் இன்கம். அதுக்கடுத்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பிஎன்எல்ல டெபிட்டில் வரது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பிஎன்எல் கிரெடிட் வரது எல்லாமே இன்டைரக்ட் இன்கம். ஸோ இதில் கரண்ட் அசட்ஸ், லைபிலிட்டிஸ். கரண்ட் அசட்ஸில் வந்து ப்ரீபெய்ட் வரும், லைபிலிட்டி வந்து அவுட்ஸ்டாண்டிங் வரும். மோஸ்ட்லி இதான் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே தான் வந்து வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் கீழே வரும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் இதெல்லாமே கண்ட்ரோல்+A கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து ஸ்கிப் ஆகிடும். ஸோ நான் கண்ட்ரோல்+A கொடுக்குறேன், சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து வெளியே வரேன். இப்போ வந்து நம்ம சிங்கிள் மோடில் பார்த்தாச்சு. மல்டிபிள் மோடில் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி பாருங்க. ஸோ ஆர் தான் வந்து ஷார்ட் கட் கீ. ஸோ ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிறேன், ஏன்னா இது வந்து நம்ம எல்லாருமே தான் வரப்போகுது இதில். ஸோ ஆல் ஐட்டம்ஸ் என்ட்ரு கொடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து எது கீழே வரும்னா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வந்து ட்ராயிங்ஸ் வரும். ஸோ நம்ம ட்ராயிங்ஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வேறு கிரியேட் பண்ணலாம். சேலரி. ஓகே, சேலரி வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ சேலரி வந்து எது கீழே வரும், இது வந்து பிஎன்எல்ல வந்து டெபிட் சைடில் வரும் சேலரி. ஸோ பிஎன்எல் டெபிட்னா வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்.
இது கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து வேஜஸ் வந்து எதில் வரும், ட்ரேடிங்கில் டெபிட் சைடில் வரும். ஸோ இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது போது எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம குரூப் சும்மா பார்த்தோம். இப்போ லெஜெண்ட் வந்து நம்ம ஒரு சம்மே போடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெஜெண்ட் வந்து அதை போட்டுட்டு அது வந்து எப்படி ட்ரையல் பேலன்ஸில் வருது, எப்படி P&L வருது, எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த சம்மை எப்படி பார்த்துக்கலாம் இந்த சம். ஸோ இந்த சம் தான் இன்னைக்கு நம்ம போட போகிறது. ஓகேவா? ஸோ ட்ராயிங்ஸ் அதுமே தான் இருக்குது. இதில் வந்து ஒரு இதுவும் இல்லை. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக தான் இந்த மாதிரி தான் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ட்ராயிங்ஸ், பர்ச்சேசஸ் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து லெஜரில் போட்டு அதுக்கப்புறம் அது எப்படி ட்ரையல் பேலன்ஸ் அதுவே தானே என்ட்ரி ஆகிடும் ட்ரையல் பேலன்ஸில். ஸோ ஃபஸ்ட் வந்து ட்ராயிங்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து எது கீழே வரும், கேபிட்டல் அக்கௌண்ட். சொன்ன மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வரும். ஸோ அமௌண்ட் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிடலாம். ட்ராயிங்ஸ் வந்து எதில் வரும்னா வந்து டெபிட்டில் தான் வரும், கிரெடிட்டில் வராது. ஏன்னா வந்து ட்ராயிங்ஸ் வந்து ஓனர் வந்து அவனோட சொந்த காசுலேருந்து எடுக்கிற மாதிரி வருது. சொந்த காசு இல்லை, கம்பெனி கிட்ட கொடுத்த காசு வந்து எடுக்கிறான். ஸோ வந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ டெபிட் தான் பண்ணுவோம் ட்ராயிங்ஸ் வந்து. இது வந்து எல்லாமே சொல்லிவிட்டோம். இது வந்து பர்ச்சேசஸ், சேல்ஸ் எல்லாமே இதுவே சொல்லிவிடணும். சில விஷயம் நம்ம தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ட்ராயிங்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து பர்ச்சேஸ் வந்து டெபிட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கிரெடிட், சேல்ஸ் வந்து கிரெடிட், சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து டெபிட் என்ட்ரி. ஸோ வந்து டெபிட் போட்டுடலாம். ஸோ அடுத்த என்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பர்ச்சேசஸ். ஸோ பர்ச்சேஸ் வந்து எது கீழே வரும், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 சம் போட்டாலே உங்களுக்கு வந்து பழக்கமாயிடும். ஸோ பர்ச்சேசஸ் அமௌண்ட் எவ்வளோ பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல்ஸ் நான் முன்னாடியே ஷேர் பண்ண பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிஎஃபாக இருந்தது. ஸோ அதில் தான் அந்த எது கீழே அண்டர்லாம் எது கீழே வரும்னு இருக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும். இது டெபிட் தான். ஸோ அமௌண்ட் என்டர் பண்ணிடலாம். டெபிட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சம்மை வந்து. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம், வீடியோ ரொம்ப லென்த்தாக போக வேண்டாம். சேலரிஸ். ஸோ சேலரிஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட். ஸோ டெபிட் இதுவும். அதுக்கு அடுத்தது ஸ்டாக் வந்து இதில் க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டுமே வந்து இது பண்ணலாம். ஸ்டாக் வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் கீழே தான் வரும். ஸோ நான் எப்படி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, க்ளோசிங் ஸ்டாக்கு நான் இதை முடிச்சுன்னே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் கீழே வரும். அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு டெபிட். நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ரெண்ட் எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே தான் வரும். ஸோ P&L வர டெபிட் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், மோஸ்ட்டாக இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் வரும். ஸோ நீங்கள் நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. ஸோ இதே மாதிரி ஒரு என்ட்ரி நம்ம என்டர் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் வரும். நம்ம வந்து அதை P&L டெபிட்டில் தான் போடுவோம். டெப்டாஸ் வந்து சன்ட்ரி டெப்டாஸ் கீழே வரும். கிரெடிட்டாஸ் வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கீழே வரும். ஓகே, டெப்டாஸ் வந்து டெபிட்டில் தான் வரும். இதெல்லாம் வந்து என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டே வாங்க. இப்போ வந்து கேஷ் நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஆகாது ஏன்னா வந்து கேஷ் நான் சொல்கிற மாதிரி கேஷ் அண்ட் P&L வந்து ப்ரீ டிஃபைன்டு ஆல்ரெடி இதிலே இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து புதுசாக கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இருக்கிற கேஷை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற கேஷ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ நான் வந்து கேஷ் அக்கௌண்ட் புதுசாகவே நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம்னா வந்து கேஷ் அக்கௌண்ட்டுன்னு நான் புதுசாக ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ண போகிறேன். கேஷ் அக்கௌண்ட். இப்போ வந்து கிரியேட் ஆகும் பார்த்தீங்க. இப்போ இந்த எதுவும் வராது பாருங்க. கேஷ் அக்கௌண்ட் இதில் வரும். கேஷ் இன் ஹேண்ட் கீழே தான் வரும். ஸோ என்டர்.
கேஷ் இன் ஹேண்ட் அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு டெபிட் கொடுத்துடலாம். பேங்க் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் கீழே தான் வரும். ஸோ அதுக்கான அமௌண்ட் என்டர் பண்ணி இதுவும் டெபிட் தான். ஸோ மிஷினரி வந்து ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் கீழே தான் வந்து வரும். மோஸ்ட்டாக பிளான்ட் மிஷினரி அப்புறம் பிரிண்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் கீழே தான் வரும். ஸோ டெபிட்டில் தான் வரும். ஸோ அமௌண்ட் டெபிட் கொடுத்துடலாம். கேபிட்டல் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே தான் வரும், கிரெடிட்ல வரும். அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு டெபிட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து சேல்ஸ் வந்து என்னது, சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு கிரெடிட்ல கொடுத்துடணும். கிரெடிட் தான் இதோட என்ட்ரி. அது ஆல்ரெடி அதுவே வந்துடும் பாருங்க. ஸோ அது வந்துச்சு. ஸோ என்டர். அதுக்கு அடுத்தது கிரெடிட்டாஸ். ஸோ கிரெடிட்டாஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சன்ட்ரி டெப்டாஸ் வந்து டெப்டாஸ், கிரெடிட்டாஸ் வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ஸோ கிரெடிட்டாஸ் என்டர். இப்போ நம்ம முக்கால்வாசி எக்ஸாம் முடிச்சாச்சு. ஸோ இது வந்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணலாம். அப்படின்னா Ctrl+A கொடுத்தும் சேவ் பண்ணலாம். அக்செப்ட், எஸ், என்ட்ரு கொடுக்குறேன். சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா வந்து சம் இன்னும் முடியல. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கரெக்ட் போட்டால் வந்து பேலன்ஸ் கரெக்டாக வராது. நம்ம இப்போ இதில் வியூ பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல போய். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ரியேட் பண்ண எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்து சொன்ன பார்த்தீங்களா P&L வந்து ஆல்ரெடி இருக்குது, ப்ரீ டிஃபைன்டு சொன்ன பார்த்தீங்களா. ப்ரைமரி வந்து கேஷ் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு, அதுவும் இருக்குது பாருங்க. ஸோ நான் இதே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த டைமில் வரல. ஸோ அதனால் நான் வந்து கேஷ் ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எஸ்கேப் கொடுத்து வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் மோட்டில் தான் நம்ம ஆல்டர் பண்ண முடியும், மல்டிபிள் மோட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ சிங்கிள் மோட்டு நம்மளுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ தப்பாக போட்டிங்கன்னா அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் முடிச்சா தான் இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் அது சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஆல்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா, என்ட்ரி ஏதாவது அண்டர் குரூப் தப்பாக போட்டோம்னா, இப்போ இன்டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் போட்டாலோ இல்லை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து வேறு கரண்ட் அசெட் போட்டாலும் அந்த மாதிரி தப்பு எதாவது பண்ணிட்டோம்னா வந்து இது வந்து நம்ம ஆல்டர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மல்டிபிள் மோடில் போகக்கூடாது, சிங்கிள் மோடில். இப்போ எது பண்ணலாம்னா வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் நான் போட்டிருக்கேன் சும்மா. இப்போ இன்டேரக்ட் எக்ஸ்பென்ஸை மாற்றி நம்ம சேவ் பண்ணிடலாம். என்ட்ரு கொடுத்து இந்த Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வெளியே வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் இப்போ நான் எக்ஸ்பே கொடுத்து வரேன். ஸோ இப்போ சம் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பார்க்கலாம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வந்து 14,700. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும்னா வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ஆல்டர், இதே மோடில் தான் ஸ்டாக்குக்கு வந்து நம்ம ஆல்டர் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை என்டர் பண்ணுவோம். மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுற ஒரே வவுச்சரை வந்து இங்கே ஜோனல் மட்டும் தான். மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் வந்து ஸ்டாக்லேயே மாற்றிடுவோம். ஸோ ஸ்டாக் போகலாம். ஸ்டாக் என்டர். ஸ்டாக் இருக்குது. அண்டர் வந்து ஸ்டாக் இன் ஹேண்டு, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் டேட் வந்து 31/3/2021. அமௌண்ட் வந்து 14,700. இது இல்லை, வேர்டில் போய் பார்க்கலாம். அமௌண்ட் கரெக்டான ஆமாம் 14,700 தான். ஸோ 14,700 என்ட்ரு பண்ணியாச்சு. டெபிட் பேலன்ஸ் தான் இதுவும். ஸோ டெபிட் கொடுத்துருங்க. ஸோ அக்செப்ட் கொடுங்க, இல்லை Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. எஸ்கேப் கொடுத்து வெளியே வாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலரி, அன்பெய்டு, ரெண்ட், பெய்டு இன் அட்வான்ஸு, ப்ரீபெய்டு இது. ஸோ ப்ரொவிஷன்லாம் அதெல்லாம் வந்து ஜேர்னல் வவுச்சரில் தான் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுவோம். வவுச்சர் வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கிறது வவுச்சரை யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய வவுச்சர் இருக்குது. ரெசிப்ட், பேமெண்ட்டு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் இஸ் யூஸ்டு பேக்கப் டாக்குமெண்ட்ஸ் விச் இஸ் தி ஜேர்னல் வவுச்சர் எதுக்குன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ நிறைய வவுச்சர் இருக்குது. ரெசிப்ட், ஜேர்னல் வவுச்சர் நம்ம பார்த்த மாதிரி ரெசிப்ட் வவுச்சர், பேமெண்ட், ரெசிப்ட் வந்து நம்மளுக்கு கேஷ் வந்ததுன்னா, பேமெண்ட் வந்து நம்ம கொடுத்தோம்னா, பர்ச்சேஸ் வந்து நம்ம
பர்ச்சேஸ் பண்ணலாம், சேல் வந்து நம்ம சேல் பண்ணலாம். டெபிட் நோட் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸுக்கு, கிரெடிட் நோட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸுக்கு. ஸோ அது வந்து ஃபீச்சர்ஸ்லாம் கீழே இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ்லாம் இப்போதைக்கு மாற்ற தேவையில்லை எதுவுமே. ஃபீச்சர்ஸ் வந்து மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் சொல்லி நோவில் இருக்கணும், மெயின்டைன் பில் வைஸ் வந்து நோவில் இருக்கணும். அது நம்ம கடைசியாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜேர்னல் வவுச்சருக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே ஷார்ட் கீ இருக்குது அப்படின்னா அந்த சைட்டு நம்ம ஜேர்னல் வவுச்சர் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேலரி அன்பெய்ட் அப்படின்னா வந்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் கட்டல, ஸோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கான என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலரி டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. ஸோ டெபிட் வந்து சேலரி பண்ணணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்களா சைடில் காலம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயே வந்து சேலரி இருக்குது. ஸோ இதுலேருந்தே வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் எவ்வளோ பார்த்துக்கலாம், 1000 rupees. ஸோ சேலரி அமௌண்ட் வந்து 1000 rupees. இப்போ தான் ஒரு மேட்டர் இருக்குது என்னென்னா வந்து அவுட்ஸ்டாண்டிங்கிறதுனால நம்ம கிரியேட் பண்ணலை, அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்டாக வந்து கிரியேட் பண்ணல லெட்ஜரில். ஸோ லெட்ஜரில் கிரியேட் பண்ணால் தான் வவுச்சரில் அது வரும். ஸோ அதான் மெயினான ரூல். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ட் சீட் கொடுத்து போகலாம். அப்படி இருந்தால் வந்து நீங்கள் திருப்பி லெட்ஜருக்கே போய் குவிட் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்து குவிட் பண்ணிட்டு லெட்ஜருக்கே போய் திருப்பி பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆர்ட் சி கொடுத்து இதிலே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆர்ட் சி வந்து நான் கிரியேட் பண்ணணும், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி தான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்ட் ப்ளஸ் சி. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வந்து எழுதிக்கிறேன். இது வந்து எது கீழே வரும்னா வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வந்து அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து கரண்ட் லைபிலிட்டிஸில் தான் வரும். ப்ரீபெய்ட் வந்து கரண்ட் அசட்ஸ் கீழே வரும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்துக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். என்டர் அக்செப்ட் கொடுக்கலாம். ஸோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்னது, செகண்ட் வந்து ப்ரீபெய்டு எது, ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ். ஸோ ரெண்ட் வந்து ப்ரீபெய்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ ருபீஸ், 70. ஓகே 750 rupees வந்து ப்ரீபெய்ட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீபெய்டோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீபெய்ட் டு ப்ரீபெய்ட் ரெண்ட். ஸோ இப்போ ஆர்டிசி கொடுத்து ப்ரீபெய்ட் ரெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து எது கீழே வரும்னா வந்து கரண்ட் அசட்ஸ் கீழே வரும். ஸோ கரண்ட் அசட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ டு சேவ். ப்ரீபெய்ட் ரெண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ, 750. ஓகே 750 தான். ஸோ 750 கொடுத்தாச்சு. என்டர். இது வந்து ரெண்ட்டு, ப்ரீபெய்ட் ரெண்ட் டு ரெண்ட். இதான் வந்து ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ரெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ டு சேவ். இதெல்லாமே ஜேர்னல் என்ட்ரி மாதிரி. ஜேர்னல் என்ட்ரி நம்ம வந்து லெட்ஜர்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து வவுச்சர்லையும் ஜேர்னல் வவுச்சர்லையும் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் பெரிய விஷயம். அடுத்தது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து 5% கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டெப்டாஸ் என்ன கிரியேட் பண்ணணும், டெப்டாஸோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டாங்க 75,000 தான். ஸோ 7,500 தான் வந்து வேல்யூ. ஸோ டெப்டாஸ் வேல்யூ வந்து 7,500 into 5 divided by 100. ஸோ 75,000 இல்லை 7,500 தான் அமௌண்ட்டு. ஸோ வந்து 375. ஸோ ப்ரொவிஷன் வந்து 375 கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவிஷன் டு டெப்டாஸ். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் அவுட்புட் இது வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து இப்போ ஆர்ட் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஆர்ட் ப்ளஸ் பண்ணோன்னா இந்த லெட்ஜர் கிரியேஷன் பேஜுக்கு போகும். ஸோ இங்கே வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். இது வந்து எது கீழே வரும், நம்ம இதில் எதில் போடுவோம், P&L டெபிட் சைடில் போடுவோம். ஸோ P&L டெபிட் வந்து எதில் வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ டு சேவ். ப்ளஸ் 375 அமௌண்ட்டு என்டர் பண்ணிடலாம். ஸோ ப்ரொவிஷன் டு டெப்டாஸ். ஸோ கிரெடிட் டு டெப்டாஸ் அதே அமௌண்ட் 375. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ டு சேவ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், எதில் போய் பார்க்கணும்னா வந்து கேட் வெப் டேலிக்குள்ளே போங்க. இதில் வந்து கீழே வந்து டிஸ்பிளேன்னு இருக்கா. ஸோ வந்து நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ட்ரையல் பேலன்ஸு, கிராஸ் ப்ராஃபிட் இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து நான் டிஸ்பிளேக்குள்ளே போகிறேன். டி தான் ஷார்ட்கட் கீ. நம்ம அதுக்குள்ளே போய் டிஸ்பிளே போய் என்ட்ரு கூட பண்ணலாம். என்ட்ரு பண்ணிட்டு ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் நோ பண்ணி பேலன்ஸ் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா வந்து பீரியட் மாற்றலாம். ஏன்னா பீரியட் மாற்றணும். இப்போ எதுக்குள்ளே வந்தாலும் பீரியட் மாற்றணும். 31/3/2021. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் டேட் வந்து 1/4/2020, க்ளோசிங் டேட் வந்து 31/3/2021. ஸோ நம்ம எது ஸ்டார்டிங் பண்ணுறோமோ க்ளோசிங் கரெக்டாக முடிச்சோம்னா வந்து இப்போ திருப்பி வந்து டிஃப்ரென்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் காட்டுது. ஸோ ஃபீச்சர்ஸ் மாற்றணும்.
ஸோ F11 ஃபீச்சர்ஸில் அப்போ என்ன மாற்றணும்னா அந்த மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அது நோவில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது மெயின்டைன் பில் வைஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, மெயின்டைன் பில் வைஸ் அதுவும் வந்து எஸ் இருக்குது. ஸோ நோவில் மாற்றிக்கலாம். ரெண்டுமே வந்து நோவில் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான வரும். ஸோ நான் வந்து நோன்னு மாற்றிக்கிறேன். ஸோ ஃபீல்ட்ஸ் வந்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் மாற்றணும். யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் வந்து எஸ் கொடுக்கணும். கான்ஃபிகரில் வந்து 2 or 5 இருக்கும். ஸோ அது வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் மாற்றணும். ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபீச்சர்ஸ் பற்றி. இப்போதைக்கு இந்த ஆன்சர் ஒர்க்கு மட்டும் இப்போ வந்து நம்ம இது ரெண்டு மட்டும் மாற்றலாம். மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் வந்து நோட்டில் இருக்கணும், இது வந்து இதில் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. இப்போ டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து 2,05,500, ஆனால் வந்து 2,06,500. ஸோ வந்து நம்ம திருப்பி செக் பண்ணலாம். ஸோ அப்போனா வந்து கொஸ்டின் கொஞ்சம் தப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம சேஞ்ச் பீரியடில் வந்து எல்லாத்துலேயும் நம்ம மாற்றணும். ஸோ வந்து நம்ம வந்து அதை மாற்றி நம்ம பிஎன்எல் தான் பார்க்கல. ஸோ அதை நான் மறந்துட்டேன். ஸோ நான் வெறும் இது ட்ரை பேலன்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். அப்போ ட்ரை பேலன்ஸ் வேல்யூ வந்து தப்பாக தான் இருக்குது இதில். ஸோ 2,06,500 நமக்கு வந்து ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம வந்து பீரியட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அது பார்க்கல. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிஎன்எல் பி கொடுத்துருக்கோங்க. ட்ரையல் பேலன்ஸ் ஓகே, ட்ரையல் பேலன்ஸ் வந்து கரெக்டான வேல்யூ தான் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரையல் பேலன்ஸ் என்ன கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா ஃபீச்சர்ஸ் மாற்றுங்க, இல்லை பீரியட் மாற்றுங்க. பீரியட் ஸ்டார்டிங்கில் 1/4/2020 to 31/3/2021 ஒரு டைம் நம்ம உள்ள வரும்போது பண்ணணும். எதுவும் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் ஒரு டைம் வெளில வந்து திருப்பி போகிறீங்கன்னா திருப்பி நீங்கள் பீரியட் மாற்றி தான் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ வரும். ஸோ டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். மேலே டீட்டெயில் ஆப்ஷன் இருக்குது, அது டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். இப்போ பிஎன்எல் பி கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இங்கேயும் வந்து வேல்யூ வந்து தப்பாக தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பீரியட் இப்போ நம்ம வந்து மாற்றி தான் அவ்வளோ நமக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 29,100 வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஸோ வந்து பீரியட் மாற்றலாம். 1/4/2022 31/3/2021 அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வேல்யூ வந்துச்சு 29,100. நெட் ப்ராஃபிட்டும் கரெக்டாக வந்துச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து 17,075. ஸோ அதுவும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு. ஸோ நம்மளோட வேல்யூ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம கரெக்டாக டேலி ஆயிருக்கான்னு. ஸோ பி கொடுத்துக்கிறேன். ஸோ பே கொடுத்தோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து வேறு வேல்யூ காட்டுது. டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வேறு வேல்யூ கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கேயும் வந்து பீரியட் மாற்றணும். இது வந்து 1,20,000 சம்திங் 500 சம்திங் வருது. ஸோ இப்போ என்ன பண்ண பீரியட் மாற்றிக்கலாம். ஸோ 1/4/2022 31/3/2021. ஸோ வேல்யூ வந்து சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பேஜ் மாற்றிட்டு திருப்பி வெளில போய்ட்டு வந்தாலும் திருப்பி மாற்றி தான் ஆகணும். ஏன்னா வந்து அப்படி தான் வந்து மேடப் இது வந்து ஆல்ரெடி அவங்க இதை இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க டேலியும். ஸோ எஜுகேஷன் மோட்னா நம்ம ஆல்ரெடி இப்படி தான் மாற்றிட்டு இருக்கணும். ஸோ 31/3/2021. ஸோ மாற்றிச்சு. இப்போ நம்ம வேல்யூ கரெக்டாக வந்துச்சு. 1,33,000 கரெக்டாக வேல்யூ வந்துருச்சு. ஸோ இதில் இருக்க வேல்யூ அப்படியே வந்துருச்சு பாருங்கள். 575 1,33,575 வந்துச்சு. ஸோ நம்ம பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அதான் சொன்ன ஒரு வாட்டி நம்ம எங்கேயோ திருப்பி பார்த்தீங்கன்னா வேல்யூ மாறி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ பீரியட் பார்த்து மாற்றணும். 31/3/2021. இப்போ இந்த பீரியட் வந்து நீங்கள் எப்படி பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பிரிண்ட்னு கொடுத்துக்கோங்க. பிரிண்ட்னு கொடுத்தோன்னே கேட்கும் மாதிரி 1 பேஜ் பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஓகே எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்தோன்னே ஜென்ரேட்டிங் கொடுக்கும். இதுக்கான நேம் நம்ம கொடுத்துக்கலாம். எதில் வேணும்னு உங்களுக்கு டவுன்லோட்ஸில் வேணுமா கொடுத்துட்டு நேம் கொடுத்துக்கலாம். நான் என்னென்னு கொடுக்குறேன்னா வந்து இதுக்கான பேர் ஏதாவது ஒரு லெஜர் ஃபார் பட்டீஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு அந்த பேஜ் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது எப்படி வந்திருக்கும் டிசைனு அப்படி பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ டவுன்லோட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கும் உங்களுக்கான ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்போ டவுன்லோட்ஸில் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட்ஸ்லேயே பார்த்துடலாம். கீழே வாங்க லெஜர் ஃபார் பட்டீஸ் இருக்கும் பாருங்கள் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். லோட் ஆகுது பேஜ். வந்துச்சு பாருங்க. இதில் வந்து நெட் கிராஸ் ப்ராஃபிட் பாருங்க கரெக்டான வேல்யூ வந்திருக்கு 29,100. நெட் ப்ராஃபிட்டும் 17,075 கரெக்டாக வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து வவுச்சர் என்ட்ரிஸு இப்போ நம்ம வவுச்சர் ஒன்றுமே கிடையாது. இப்போ
இப்போ லெஜரில் வந்து நம்ம அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டோம், அமௌண்ட் என்ட்ரி பண்ணாமல் லெஜரில் கிரியேட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை மட்டும் வவுச்சரில் போடும்போது நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அதான் வவுச்சருக்கு வித்தியாசம். ஸோ வவுச்சர் என்ட்ரிஸும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ரெஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ காய்ஸ்.